இது குரூப் 3 2016 கேட்ட கேள்வி. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014 1,80,000. அது ஒவ்வொரு ஆண்டும் 20% பெருகுமானால் 2016 ஆண்டு மக்கள் தொகை என்ன? இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்கூல் புக் மூலமாகவே நம்ம பார்க்கலாம். 8th மேக்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 142 கூட்டு வட்டி சூத்திரத்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே மக்கள் தொகை அதிகரிப்பை P × 1 + R/100 ஹோல் பவர் n அப்படிங்கிற ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. இதே இதில் மக்கள் தொகை குறைவுன்னு சொன்னால் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். இதான் ஃபார்முலா. இதில் Pங்கிறது கொஸ்டின்லேருந்து எடுங்க. இதுதான் நமக்கு P. அடுத்தது n ஒவ்வொரு ஆண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. 2016 கொடுத்தது 2014 கேட்டிருக்குது 2016. அப்போது வருஷம் 2 வருஷம். அதுக்கடுத்து இங்கே R எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அது 20% கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே அந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். 1,80,000 1 + 20/100 to the whole power nங்கிற இடத்துல 2. இதை இப்படியே கேன்சல் பண்ணிக்கிட்டோன்னா 5 வரும். அப்போ 1,80,000 5 + 1 6/5 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர்.